உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து ஒன்றுபட்டு வாழ் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி அமுதா நமச்சிவாயம் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். அம்மா, தங்கள் உரையை நிகழ்த்தலாம். அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று அமைதியாக அமைதி தவம் ஏற்றிய பேராசிரியர் எங்கள் லட்சுமி அம்மா அவளையும் நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் வெங்கடலட்சுமி அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணை நாள் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் அம்மா. இன்றைய நிகழ்வு என்னுள் குருவே இருந்து வழி நடத்துவாராக. இந்த இனிமையான மாலை பொழுதில் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து சான்றோர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். என் தாய் தந்தையை வணங்கி கருணையின் திருவுருவமான அன்னை பிரம்மகுட்டி அம்மா அவர்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். ஞானத்தின் சிகரமாக வளர்ந்து வரும் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்கமலங்களை வாழ்த்தி வணங்குகின்றேன். ஒன்றுபட்டு வாழ் என்ற அருமையானதொரு தலைப்பை சிறிது நேரம் நாம் சிந்திப்போம். இச்சிந்தனைக்கு பாரதியார் கவியோடு துவங்கினால் சிறப்பாக இருக்கும். 1000 உண்டு ஜாதியெனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி, 1000 கைகள் சேர்ந்தால் உயர்வு, ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு. வேற்றுமை மறந்து நிற்போம், அந்த மேகங்கள் போல் ஒன்று சேர்வோம். கிளைகளாய் பிரிந்தாலும் நாம் என்னும் வேரினால் ஒன்றுபட்ட விருட்சங்களாக இருப்போம். வலியது ஒற்றுமை ஒன்றே, அது வான அளவு நம்மை உயர்த்தும் நின்றே. தனியாக நின்றால் காய் ஒன்று, சேர்ந்தால் அதுவே கனி. இக்கவியில் கவிஞர் பாரதி என்ன கூறுகிறார் என்றால், ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு ஏற்படும், பிரிந்தால் பலவீனம், ஒன்றுபட்டால் வலிமை மற்றும் வாழ்வு உண்டு என்று விளக்கியுள்ளார். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பார்கள். உண்மைதானே? நாம் அறிந்த ஒன்று. நாம் வாழ்வின் வெற்றிக்கு மிக முக்கியமான ஒன்றான ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு பாரதியாரின் இந்த வரிகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை ஒரு மாபெரும் வாழ்வியல் உண்மை. நம் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களின் சிந்தனைப்படி ஒற்றுமை என்பது ஏதோ ஒரு தேசத்தின் எல்லைக்குள் அடங்குவது அல்ல, அது அகிலம் முழுவதும் பரவியிருக்க வேண்டிய ஒரு பேர் அன்பு என்கிறார் மகான். நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்தும் வாழ்த்தி வாழ்ந்தால் பாரதியார் சொன்ன ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது நிதர்சனமான உண்மையாக மாறும் என்று அருள் தந்தை அவர்கள் உறுதியாக கூறுகிறார். இன்றைய நவீன உலகில் நாம் பார்த்தோம்னா ஜாதி, மதம், இனம், மொழி என பல பிரிவுகள் நம்மை துண்டாட பார்க்கின்றன, அதாவது பிரிக்க பார்க்கின்றன. ஆனால்
ஒரு தேசமாக நாம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சற்று சிந்திப்போமே. வேற்றுமைகளை மறந்து நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றை உணர்வோடு கைகோர்க்க வேண்டும். ஏனென்றால் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு. அது நாம் அனைவருக்கும் தெரிந்தது. இயற்கை பேரிடர் காலங்களில் நாம் காட்டும் அந்த ஒற்றுமையே நம்மை இன்றும் ஒரு தாய் மக்கள் என்றும் நம் நாட்டை வலிமையான நாடாக நிலைக்கச் செய்கிறது. உண்மைதானே? நாம் அனைவரும் இந்த பாரத தாயின் பிள்ளைகள். ஒற்றுமை இல்லையேல் நாம் தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து கொண்டே இருக்க நேரிடும் என்று மகரிஷி சொல்றாங்க. நம்மில் ஒற்றுமை குலைந்தால் அங்கே பகைமையும் பலவீனமும் நிற்கும். பிளவுபட்ட சுவர்கள் இடிந்து விழும். பிளவுபட்ட மனங்கள் என்னாகும்? காயப்படும். அது அக்னி பொருளானால் நம்ம உயிருள்ள பொருட்கள். வெளிநாட்டு சக்திகள் நம்மை ஆக்கிரமித்த காலங்களில் கூட நமது பிரிவினையே அவர்களுக்கு சாதகமாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதுதான் உண்மை. தனி மரம் தோப்பாகாது. நாம் எப்பொழுதும் தனித்து எதையும் சாதிக்க முடியாது. 2 கைகள் தட்டினால் தானே ஓசை வருகிறது. ஒரு கையால் ஏதாவது செய்ய முடியுமா? 2 கையும் இணையணும், 10 விரலும் இணையணும், இல்லைங்களா? அந்த வகையில நாம் ஒவ்வொருவரும் ஒரு நூலை போன்றவர்கள் என்பதை மறக்கக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்தால் அது ஒரு வலிமையான கயிறாக மாற்ற முடியும். பிரிந்து நின்றால் பலவீனப்படுவதை விட இணைந்து நின்று சாதிப்பதே சிறந்தது என்று நான் கருதுகிறேன். ஒற்றுமையே உயர்வு தரும் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட்டால் நம்மால் ஒற்றுமையுடன் அமைதியை காண முடியும் என்று அருள் தந்தை அவர்களும் கூறுகிறார்கள். அருள் தந்தை அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஒன்றை நான் பதிவு செய்கிறேன். அதாவது சுவாமிஜி அவர்கள் பிறந்த காலங்களில் அவர் குடும்பம் ஏழ்மையான ஒரு சூழலில் இருந்தது. அதனால் சுவாமிஜி அவர்கள் சிறு வயதிலேயே தன் தாய் தந்தை செய்த அந்த நெசவு தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. ஒரு முறை சுவாமிஜி தனது தறி நெய்யும் தொழிலை செய்து கொண்டிருந்த போது அவர் பயன்படுத்திய ஒரு சிறிய கருவிதான் பழுதாகி விட்டது. அப்போது அவர் சந்தித்த ஒரு நிகழ்வுதான் பின்னாளில் ஒன்றுபட்டால் மட்டுமே நம்மால் உண்டு வாழ முடியும் என்ற ஒரு தத்துவத்திற்கு அடிப்படையாக அமைந்தது என்று நாம் கொள்ளலாம். ஏனென்றால் அதாவது மகரிஷி அவர்கள் அந்த சிறுவி கருவியை பார்த்து வியந்து போனாராம். அப்ப எவ்வளவு சிந்திச்சிருப்பார் பாருங்க. இந்த சிறிய கருவி செய்ய ஒரு இரும்பு தச்சன் தேவை. அந்த இரும்பை பூமியிலிருந்து தோண்டி எடுக்க ஒரு தொழிலாளி தேவை. அந்த தொழிலாளிக்கு உணவு கொடுக்க ஒரு விவசாயி தேவை. இப்படி ஒரு சிறிய கருவியின் பின்னால் ஆயிரக்கணக்கான மனிதர்களின் அதாவது மக்களின் உழைப்பு அடங்கியிருப்பதை அவர் உணர்ந்ததாக மனம் உருகி நமக்கு புரிய வைத்து உள்ளார். அப்ப சுவாமிஜிக்கு எந்த நேரமே ஒற்றுமை பற்றிய ஒரு சிந்தனை தான் இருக்கு. ஏன்னா ஒருலக ஆட்சி வரணுங்கிறது தானே அவங்களுடைய திண்ணமான ஆசை. விரைவில் அது வரும். இதில் சுவாமிஜி மேலும் தெரிவிக்கும் கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, உடுத்தும் துணியில் அதாவது நாம உடுத்துற துணியில் ஒரு நூல் அருந்தால் கூட என்னாகும்? அந்த ஆடையின் அழகை அது கெடுத்து விடும் அல்லவா? அதுபோல சமுதாயத்தில் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டாலும் அது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் ஒற்றுமையை பாதிக்கும் என்கிறார் அருள் தந்தை. அதாவது தனி மனித அமைதி மூலம் உலக அமைதி என்ற உயரிய இலக்கை உலகிற்கு வழங்கிய தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் சிந்தனையில் தோன்றியது என்ன தெரியுமா? ஒற்றுமை என்பது வெறும் சொல்லல்ல, அது ஒரு ஆன்மீக தேவை என்கிறார். மகரிஷி அவர்கள் மனிதனை என்ன செய்றாங்கன்னா ஒரு தனி தீவாகவே அவங்க பார்க்கல. நான் என்பது வேறு, உலகம் என்பது வேறு அல்ல என்கிறார். நாம் உண்ணும் உணவு முதல் உடுத்தும் உடை வரை அனைத்தும் பிற மனிதர்களின் உழைப்பால் உருவானது. இந்த உழைப்பின் ஒற்றுமையை நாம் உணர்ந்தாலே நமக்குள் பிரிவினை வராது என்று நம் குரு மகான் அவர்கள் அறுதியிட்டு கூறுகிறார். தனி ஒரு மனிதனாக நாம் சாதிப்பதை விட ஒரு குழுவாக ஒரு சமுதாயமாகவோ இணைந்து நாம் செயல்படும் போது அதன் வலிமை பன்மடங்கு பெருகும். அங்க ஒன்றுபட்ட வாழ்வுக்கு வழிவகுக்கும். உதாரணமாக ஒரு சிறிய துரும்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை எளிதில் நம்மளால உடைத்து விடலாம்.
ஆனால் பல துரும்புகள் சேர்ந்து உருவான துடைப்பத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது, யாராலும் உடைக்க முடியாது, எளிதில் கண்டிப்பா உடைக்க முடியாது. இவங்க அடுத்து பார்க்கும்போது எறும்புகளின் செயலை கூட பாருங்க. ஒரு சிறிய எறும்புகளால் ஒரு பெரிய மிட்டாயை தூக்கி செல்ல முடியாது. அதே நேரம் நூற்றுக்கணக்கான எறும்புகள் இணைந்து தன்னை விட பல மடங்கு பெரிய எடையை நகர்த்தி செல்கிறது தானே. ஏன்? அவை ஒன்று சேர்ந்ததால் அந்த செயல் அங்கு நடைபெறுகிறது. ஒன்றுபட்ட வாழ்வு என்பதற்கு மகரிஷி அவர்கள் தரும் மிகச் சிறந்த தீர்வு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து கூறும்போது நமக்கும் பிறருக்கும் இடையே ஒரு நல்லெண்ண பாலம் உருவாகிறது. அந்த பாலமே உலக ஒற்றுமைக்கு அடிப்படை என்கிறார். நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் முரண்படாமல் இணைந்து வாழ்வதே நம் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷிக்கு அவர்களுக்கு நாம் செய்யும் உண்மையான தொண்டு என நான் கருதுகிறேன். அடுத்து பாருங்க, அண்ணல் காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரக போரை தொடங்கினாராம். அவர் தண்டி யாத்திரையில் தொடங்கிய போது அவரோடு சென்றது வெறும் 78 பேர், அதாவது 100 பேருக்கு கம்மி. ஆனால் அவர் காட்டிய அந்த நேர்மையான வழியும் ஒற்றுமைக்கான அழைப்பும் நாடு முழுவதும் அந்த சமயம் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. அதன் பின் மக்கள் கடலாய் திரண்ட யாரு சுவாமிஜி காட்டியபடி நேர்மையான வழிங்கிற மனசுல வச்சுக்கிட்டு காந்தியடிகள் வழியில மக்கள் செல்றாங்க. அவர் தண்டியா கடற்கரை அடைந்த போது அங்கே லட்சக்கணக்கான மக்கள் ஜாதி மத பேதமின்றி ஒன்று கூடி நின்றனர். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு நல்ல லட்சியத்திற்காக மக்கள் ஒன்றுபடும் போது உலகின் மிகப்பெரிய பேரரசான பிரிட்டிஷ் அரசே நம்மிடம் பணிய நேரிட்டது தானே. எல்லாரும் அறிந்த ஒன்று, சுதந்திரம் அடைவதற்கு முன் நம்ம எப்படி இருந்தோம்? அடிமைகளாக இருந்தோம். அந்த அடிமை உணர்வையே தகர்த்தக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் மகாத்மா காந்தியடிகள். அறப்போர் வழி, கத்தியின்றி ரத்தமின்றி அறவழியில் சென்று நமக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த மகான். அதனால்தான் அவரை மகாத்மா அப்படின்ற ஒரு அடைமொழி வைத்து நம்ம கூப்பிடுறோம். நம் சுவாமிஜி அவர்கள் கூறும்போதும் தூய்மையான எண்ணத்தோடு ஒன்றுபடும் போது வெற்றி நிச்சயம் என்கிறார். நம்ம ஒவ்வொரு உள்ளத்திலும் எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா தூய்மை மட்டுமே இருக்கணும். எந்த ஒரு பிணக்கு இல்லாத ஒரு எண்ணம், நேரடியா பேசுறது ஒண்ணு, பிறகு பேசுறது அப்படி இல்லாம எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும்போது அதான் அல்லவை போக நல்லவை வரும், அல்லவை எடுத்துட்டோம்னா நல்லவை வரும். அந்த மாதிரி தூய்மையான எண்ணம் இருந்தால் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒன்றுபட்ட வாழ்வை பெறுவதற்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும்ன்றாங்க. அடுத்து பாருங்க, இந்தியா சுதந்திரம் அடைந்த போது நம் நாடு, அதாவது நம்ம தேசம் 560க்கு மேற்பட்ட சமஸ்தானங்களாக பிரிந்து இருந்திருக்கிறது. இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஒவ்வொரு சமஸ்தானத்தையும் அணுகி, நாம் பிரிந்து நின்றால் மற்ற நாடுகளுக்கு நாம் அடிமையாகுவோம், நாம் இணைந்தால் வல்லரசாவோம் என்று புரிய வைத்த மா மனிதர் அவர். சிதறி கிடந்த இந்தியாவை ஒரே நாடாக மாற்றிய அவரது உழைப்பு ஒற்றுமையே வலிமை என்பதற்கு மிகச் சிறந்த வரலாற்று உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பாருங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் உருவாக்கிய இந்திய தேசிய இராணுவத்தில், அதாவது INA, இந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள், தமிழர்கள் என அனைவரும் அங்கு இருந்திருக்கிறார்கள். அங்கே வெறும் ஜெய்ஹிந்த் என்ற முழக்கம் மட்டும்தான் ஒலித்து கொண்டே இருந்ததாம். உணவு உண்பது முதல் அறப்போர் புரிவது வரை அனைவரும் ஒரே குடும்பமாக செயல்பட்டனராம். பிரிவினையை தாண்டி மனித நேயத்தால் இணைதல் நேதாஜியின் இராணுவமே இதற்கு ஒரு சிறந்த முன்னுதாரணம் என்று நம் மகரிஷி அவர்கள் மிக அழகாக தெளிவுபடுத்தி கூறுகிறார். அடுத்தது பாருங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனார் கருத்திற்கு இணங்க மகரிஷி அவர்கள் கூறுவதும், உடல் ரீதியாக நாம் வெவ்வேறு இடங்களில் வசித்தாலும் நாம் சுவாசிக்கும் காற்று ஒன்றே, குடிக்கும் நீர் ஒன்றே, இயற்கையில் பிரிவினை இல்லை, மனித மனங்களில்தான் பிரிவினை உள்ளது, இந்த மனத்தடையை உடைப்பதே ஒற்றுமை, அதாவது ஒன்றுபட்ட வாழ்வுக்கு அது வழிவகுக்கும் என்கிறார் சுவாமிஜி அவர்கள். ஒன்றுபட்ட வாழ்விற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது கருத்து வேறுபாடுகள். அது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது. இதற்கு மகரிஷி அவர்கள் கூறும் தீர்வு என்னன்னா,
அங்கு சகிப்புத்தன்மை வேண்டும், விட்டு கொடுத்தல் வேண்டும், அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு பக்குவமாக வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றலும் நம்மிடம் வேண்டும் என்று சுவாமிஜி சொல்றாங்க. இதற்கு சுவாமிஜி கொடுக்கும் விளக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு கையில் 5 விரல்கள் நமக்கு இருக்கிறது. அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு அளவில் தானே இருக்கிறது. 5 விரலும் ஒரே அளவில் இல்லை. ஆனாலும் அந்த வேறுபாடுகள் தான் நம் கையில்களால் பொருள்களை பிடிக்க வைக்கிறது என்கிறார். இது எவ்வளவு பெரிய தத்துவம்! நம்மளுக்கு கூட இந்த வரைக்கும் யோசிச்சு 5 விரலும் வேற வேற அளவுல இருக்கு. ஆனா ஒரு பொருளை பிடிக்க இந்த 5 விரலும் 2 கையில இருக்கிற 5 விரலும் பயன்பட்டாதான் பிடிக்க முடிகிறது. அடுத்து பாருங்க, வீட்டில் கணவன், மனைவி, குழந்தைகள் என அனைவரும் ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டார்கள். இது இயற்கை, இயல்புதான். ஒருத்தர் சிந்தனை இன்னொருத்தருக்கு. ஒரு சில வீட்டில் கணவன் மனைவி ஒன்றாக சிந்திக்கிறார்கள். அது ரொம்ப ரேர்ன்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த வேறுபாடுகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழும்போது அங்கே ஒன்றுபட்ட வாழ்வு நிதர்சனமாகிறது என்கிறார் அருள் தந்தை அவர்கள். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன செய்யலாம்னா பார்க்கலாம்னா, அதாவது ஒரு காரில் 4 சக்கரங்கள் இருக்கிறது. காரில் 4 சக்கரம் இருக்கும். அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு திசையில் சுழல நினைத்தால் கார் நகருமா? நகராது. அது மட்டுமா, அந்த செயலுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்து பாருங்கள். அதே சமயம் 4 சக்கரங்களும் ஒரே திசையில் ஒரே வேகத்தில் அலைன்மெண்ட் சரியாக இருந்தால் மட்டும் நம்மளுடைய பயணம் சுகமாக இருக்கும். அப்போ ஒரே திசையில் ஒரு நேர்கோட்டுங்கிற மாதிரி தானே. அதாவது அது மாதிரி தான் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கும். ஆனால் குடும்ப அமைதி என்ற ஒரு பொதுவான நோக்கத்தில் ஒன்றுபட்டால் மட்டுமே அந்த குடும்பம் முன்னேறும். இதைத்தான் சுவாமிஜி அவர்கள் குடும்ப அமைதி தத்துவத்தில் விளக்கி கூறியுள்ளார். உதாரணம் பாருங்க, வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சீற்றங்கள் வரும்போது யாரும் ஜாதி மதம் பார்ப்பதில்லை நம் மக்களிடத்துல. அப்போது எந்த எதிர்பார்ப்புமின்றி நம் மனம் படபடக்கிறது, தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. ஒருவருக்கொருவர் நம்மளே அறிந்தோ அறியாமலேயே உதவி செய்து கொள்கிறோம், பகிர்ந்து கொள்கிறோம். நம்மள்ட்ட இருக்கிறது அவங்களுக்கு, அவங்கள்ட்ட. அது நம்ம அந்த தானே புயல் வந்த சமயம், கஜா புயல் வந்த நிறைய நம்ம நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, வெளிநாட்டு உதவி நமக்கு கிடைச்சிது. ஆனால் நம்ம நாட்டு மக்களே ஒருவருக்கொருவர் ரொம்ப கொடுத்து உதவி கொண்டோம். அதாவது இந்த 2015 நமக்கு ஒரு பெரிய, அந்த சென்னை மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. அப்போ நம்ம ஒருவருக்கொருவர் என்ன செஞ்சோம்? கை கொடுத்து உதவினோம். ஒன்றுபட்ட வாழ்விற்கு இதைவிட ஒரு பெரிய உதாரணம் இருக்க முடியுமான்னு நம்ம சிந்திக்கணும். இதற்கு மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, துன்புறும் உயிர்களுக்கு தொண்டு செய்தலே இறை வழிபாடு. இறைவனை தேடி போனுள்ள எந்தெந்த உயிர் துன்பப்படுதோ அவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம்? நம்மளால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும். அதாவது ஆபத்து வரும்போது காட்டும் ஒற்றுமையை நம் அன்றாட வாழ்விலும் கடைபிடித்தால் உலகம் சொர்க்கம் ஆகும் என்று அருள் தந்தை கூறுகிறாங்க. சுவாமிஜி அவர்கள் 5 ஒழுக்க பண்பாடு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதை 2 ஒழுக்க பண்பாடா மாத்திருக்கிறாங்க. அதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அருமையான ஒரு வரி அதுல இருக்கு. ஒன்றுபட்ட வாழ்விற்கு மிக முக்கியமான ஒரு வரி. அதாவது, பிறர் படும் கஷ்டங்களை போக்க என்னால் இயன்ற உதவிகளை செய்வேன். இந்த ஒரு உறுதிமொழி நம் அனைவரிடமும் இருந்தால் சமுதாயத்தில் பிளவு இருக்குமா? மறைந்து போகும். ஒற்றுமை ஓங்கி ஒன்றுபட்டு வாழ முடியும் என்கிறார். அதாவது, ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற பழமொழி உணர்த்துவது எதை தெரியுமா? குடும்ப விவரங்களை மற்றவரிடம் என்ன செய்யக்கூடாது? பகிர்ந்து கொள்ளவே கூடாது. எவ்வளோ கசப்பானதா இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே தான் பேசி தீர்த்துக்கணும். அதை இன்னொருவர்கிட்ட சொல்லும் பொழுது ஒற்றுமை அங்கு குலைக்கப்படும். இது வீடு மட்டுமில்ல, அந்த பகுதி, ஊர், உலகம் என்று எல்லாருக்கும் உள்ளது. அது பொதுவானது. அதனால் முடிந்த வரைக்கும் நல்லவற்றை பேசி இந்த பிரச்சனை உள்ளதை நம்ம என்ன செய்யக்கூடாது? அடுத்தவங்கள்ட்ட முக்கியமாக குடும்ப விவகாரங்களை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது குடும்ப ஒற்றுமையை வழிவகுக்குங்கிறாங்க. நம் வீட்டில் உள்ள அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது, அனைவரும் ஒரு வேளையாவது உணவாவது சேர்ந்து உண்ண வேண்டும். அப்போது நம் அனைவரிடமும் பரஸ்பரம் ஏற்படும். ஒன்றுபட்ட வாழ்விற்கு கூட்டு குடும்பம் பெரிதும் துணை நிற்கும். இப்ப கூட்டு குடும்பம் இல்லை. இருந்தாலும் இந்த பண்டிகை காலங்கள்ல நம்ம சேர்றோம். ஆனா கூட்டு குடும்பம் தான் சிறப்பான ஒரு ஒற்றுமை வழிவகுக்கும். அப்ப டிவி எல்லோரும் இணைந்து கருத்து பரிமாறி செயல்பட்டால் அங்கு ஒன்றுபட்ட வாழ்வு சிறப்பு பெறும். மகரிஷி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, உடலால் பிரித்து பார்க்காமல் உயிரால் ஒன்றுபட்டவர்களாக பார்த்தவர்.
உலகில் அனைத்து மனிதர்களும் ஒரே மூலத்தில் இருந்து, அதாவது இரணிலிருந்து வந்தவர்கள். அவரிடம் என்ன இருக்கக்கூடாது? பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சொல்லப் போனா ஒரு மின்சார நிலையம் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பல்புகளை அது ஒளிரச் செய்கிறது. அதாவது ஒரு பல்பு சிவப்பாக இருக்கலாம், மஞ்சளாக இருக்கலாம், பச்சை நிறமாக இருக்கலாம், ஊதா நிறமாக கூட இருக்கலாம். மற்றொன்று சிறியதாகவும் இருக்கலாம், பெரியதாகவும் இருக்கலாம். அனைத்திலும் ஓடுவது எது? மின்சாரம் தானே. அதுபோல மனிதர்களிடத்தில் நிறம், மொழி, மதம் என பல மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் அனைவருள்ளும் இருக்கும் உயிர் ஒன்றுதான் என்ற உண்மையை நாம் உணர்ந்தால் எவ்வளவு வெறுப்பும் மறைந்து போகும். ஒற்றுமை பிறந்து ஒன்றுபட்ட வாழ்வு மலரும் என்கிறார் அருள் தந்தை அவர்கள். இல்ல சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, நாம் ஏன் மற்றவரோடு ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதற்கு மகரிஷி மேலும் ஒரு அற்புதமான காரணத்தை நமக்கு வலியுறுத்துறாங்க. என்னன்னா, அதாவது நாம் காலையில் எழுந்ததும் பயன்படுத்தும் பல் துலக்கம், தூரிகை, அதாவது பிரஷ்ல ஆரம்பிச்சு இரவு படுக்கும் பாய் வரை எதையாவது நாம் தனியாளாக தயாரித்திருக்கிறோமா? இல்லையே. தனியாளாக எதையுமே நம்மளால செய்யவே முடியாது. பலாயிரம் மக்களின் உழைப்பு அந்த பொருள்களில் அடங்கி உள்ளதல்லவா? ஒவ்வொரு மனிதனும் சமுதாயம் என்ற உடலின் ஒரு அங்கம். ஒரு கைக்கு அடிபட்டால் கண் அழுவது போல சமுதாயத்தில் ஒருவருக்கு துன்பம் என்றால் மற்றவர்கள் ஓடி சென்று உதவ வேண்டும். அந்த துடிப்பு தான் உண்மையான ஒற்றுமை. அதுவே ஒன்றுபட்ட வாழ்விற்கு அச்சாணி என்று அழுத்தமாக கூறுகிறார் அருள் தந்தை அவர்கள். அடுத்து பாருங்க, கூட்டு பிரார்த்தனை மற்றும் கூட்டு செயல்பாட்டிற்கு வலிமை அதிகம். ஒற்றுமை என்பது வெறும் உடல் சார்ந்த சேர்க்கை மட்டுமல்ல, அது மனங்களின் சேர்க்கையே. ஒரு தனி மனிதனின் சிந்தனையை விட ஒரு குழுவின் கூட்டு சிந்தனைக்கு வலிமை அதிகம், வேகம் அதிகம் என்பதை நாம் புரிந்து செயலாற்ற வேண்டும். மகரிஷி அவர்களின் பார்வையில் எண்ணமே வாழ்வின் அடிப்படை. அவர் சொல்வது என்னன்னா, 100 பேர் அமர்ந்து ஒரு நல் வழியை பற்றி சிந்திக்கும் போது அந்த இடத்தில் நேர்மறை ஆற்றல் பெறுகிறது. அது நேர்மறை ஆற்றல் பெருகி அதுவே நல்ல சூழலை மாற்றும் வலிமை கொண்டது என்கிறார். அடுத்து, இயற்கையிலேயே அனைத்தும் ஒன்றாக இருப்பதில்லை, ஆனால் அனைத்தும் ஒன்றை ஒன்று சார்ந்து நாம் பார்க்கிறோம். அதாவது சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு காட்டில் பல வகையான மரங்கள், செடிகள், கொடிகள் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் தனித்தன்மை வாய்ந்தவை. ஆனால் அவை அனைத்தும் ஒன்று சேர்ந்துதான் ஒரு காட்டின் தட்பவெப்பநிலையை பாதுகாக்கின்றன. அதுபோல மக்களிடையே கருத்து வேறுபாடுகள் வருவது இயற்கை. அந்த வேறுபாடுகளை தாண்டி சமுதாய நலன் என்ற புள்ளியில் நாம் இணைந்து செயலாற்ற வேண்டும். அதாவது பகைமையை தவிர்த்து மன்னிப்பு என்ற கொள்கையை பின்பற்ற வேண்டும். ஒன்றுபட்ட வாழ்விற்கு தடையாக இருப்பது நம்மிடத்தில் ஈகோ மற்றும் கோபமே. இதனை முழுமையாக தவிர்க்க வேண்டும். மகரிஷி அவர்களின் அறிவுரைப்படி பிணக்கு நீங்கி இணக்கமாய் வாழ வேண்டும். இதற்கு ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு கயிறை இருவர் எதிரெதிர் திசையில் இழுத்தால் அது அருந்து அதே நேரத்தில் இரு பொருளையும் தூக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான், அதுபோல தான் என்பதை உணர்ந்து அதை நாம் இணைந்து செயல்பட முயற்சிக்க வேண்டும். அப்ப இணைந்து செயல்பட்டால் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்கிறார் அருள் தந்தை அவர்கள். ஒன்றுபட்டால் வலிமை என்பதை விளக்கும் ஒரு சிறு நிகழ்வை பார்ப்போம். ஒரு காட்டில் வேடன் ஒருவன் வலையை விரிக்கிறான். அவர் விரித்த வலையில் ஒரு கூட்டமாக வந்த புறாக்கள் சிக்கிக் கொண்டன. ஒவ்வொரு புறாவும் தனித்தனியாக தப்பிக்க முயற்சி செய்தன. ஆனால் அவைகளால் தப்பிக்க முடியவில்லை. என்ன அற்புதம் பாருங்கள்! ஒரு முதிய புறா, அதாவது வயதுல பெரிய புறா என்ன சொல்கிறதுனா, நாம் தனித்தனியாக படபடப்பதை விட அனைவரும் ஒன்றாக ரெக்கைகளை அடித்து வலையோடு சேர்ந்து மேலே பறப்போம் என்றது. முயற்சி சிறியதுதான், ஆனால் அனைத்தும் புறாக்களும் ஒரே நேரத்தில் சிறகடிக்க தொடங்கி பறந்து சென்றது. வலையோடு சென்று ஆகாயத்தில் பறந்து அவை தப்பித்து கொண்டன. அதாவது தனி மனிதனாக நாம் பலவீனமானவர்கள்.
ஆனால் ஒன்றாக இணைந்தால் மிகப்பெரிய ஆபத்தையும் வெல்லலாம். இதை புறாவின் செயலே நமக்கு அழகாக உணர்த்துகிறது. அடுத்த நிகழ்வு பாருங்க. ஒரு தந்தை, அதாவது அவங்க அப்பா தன் 4 மகன்கள் தலா ஒரு கொச்சியை கொடுத்து உடைக்க சொன்னார். இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு 4 மகன்களும் அந்த குச்சியை வாங்கி டக்குன்னு உடைச்சிட்டாங்க. உடனே உடைச்சிட்டாங்க. அந்த ஒரு குச்சியை எளிதாக அவங்களால உடைக்க முடிஞ்சிருச்சு, உடைச்சிட்டாங்க. பிறகு உடனே அந்த தந்தை நினைக்கிறாரு, பல குச்சிகளை ஒன்றாக சேர்த்து கொடுத்தால் என்ன செய்வார்கள் என்று சோதிப்பதற்கு ஒரு கட்டாக கொடுத்து உடைக்கச் சொன்னார். ஆனால் அந்த மகன்களால் என்ன செய்ய முடியவில்லை, அந்த கட்டை உடைக்க முடியவில்லை, திணறுகிறார்கள். அப்போது அவர் புரிய வைப்பது, இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதும், நாம் பிரிந்து நின்றால் மற்றவர்களால் எளிதில் வீழ்த்தப்படுவோம். அதே நேரம் நாம் ஒரு குடும்பமாக, ஒரு சமுதாயமாக இணைந்து நின்றால் நம்மை எவராலும் அசைக்க முடியாது என்பதுதான் உண்மை. அடுத்து பாருங்க, நம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறுவது, எப்பொழுதும் இளைஞர்களை பார்த்து ஒன்றாக இணைந்து ஒரு லட்சியத்திற்காக பணியாற்றுங்கள் என்பார். ஐயா அவர்கள் கூறுவது என்னவென்றால், ஒரு தனி மனிதனால் ஒரு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த முடியுமா? முடியாத காரியம். அந்த செயற்கைக்கோளை செலுத்த விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், தொழிலாளர்கள் என ஆயிரக்கணக்கானோர் ஒன்றுபட்டு உழைப்பதால் தான் விண்வெளியில் இந்தியா கொடிகட்டி பறக்கிறது. இது கூட்டு முயற்சி, அதாவது டீம் ஒர்க் என்பது ஒற்றுமைக்கான ஒரு நவீன வடிவம் என்கிறார் கலாம் ஐயா. ஒற்றுமை என்பது ஒருவரை அடக்கி வாழ்வது அல்ல, ஒருவரை ஒருவர் அனுசரித்து வாழ்வது. உதாரணம் சொல்லணும்னா, ஒரு செங்கல்லை மட்டும் வைத்தால் ஒரு தூணோ ஒரு வீடோ நம்மளால கட்ட முடியாது. அதனோடு செங்கல்லையும் மணலையும் சேர்த்து கட்டுகிறோம். காரணம் ஒரு பசைதான். அது போன்ற அன்பு என்ற பசையை நாம் பயன்படுத்த வேண்டும். அன்பு இருக்கும் இடத்தில் ஒற்றுமை தானாக வரும். அந்த சிமெண்ட் எப்படி இருக்க பிடித்துக் கொள்கிறதோ அது மாதிரி குடும்பத்தில் இருக்கும் ஒருவரை ஒருவர் நாம் இறுக்கமாக பிடித்து கொண்டு வாழ முடியும். அடுத்து பாருங்கள், மிகவும் சிந்திக்க வேண்டியது, ஒரு முறை வானவில் உள்ள 7 நிறங்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டன. என்னன்னு பாருங்களேன். நான் தான் புற்களின் நிறம், நான் இல்லை என்றால் பசுமையே இல்லை என்றது பச்சை நிறம். நான் தான் இரத்தத்தின் நிறம், நான் தான் வலிமை என்றது சிவப்பு நிறம். அப்போது மலை குறுக்கிட்டது. மலை என்ன சொல்கிறது? நீங்கள் அனைவரும் தனித்தனியாக இருந்தால் வெறும் நிறங்கள்தான். ஆனால் மழை காலங்களில் நீங்கள் ஒன்றாக கைகோர்த்து நின்றால் தான் உங்களை வானவில் என்று உலகமே வியந்து பார்க்கும் என்று மலை புரிய வைத்தது. இதைத்தான் நம் குரு மகரிஷி அவர்களும், நம்மிடையே ஜாதி, மதம், மொழி என பல நிறங்கள் இருக்கலாம், ஆனால் நாம் அனைவரும் ஒரு பொதுவான நற்பண்பில் இணையும் போது சமுதாயமாக மலர்கிறோம் என்கிறார். அருட்தந்தை அவர்கள் வழங்கிய உலக நல்லுறவு பாடல் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வால் தொகுத்துணர்வை பண்பாட்டை உயர்த்தட்டும். இக்கவியில் மகரிஷி அவர்கள் மனிதர்கள் ஒருவரை பற்றி ஒருவரை பிரித்து பார்க்கும் பகுத்துணர்வை விட அனைவரும் ஒன்றே என்று இணைத்து பார்க்கும் தொகுத்துணர்வை வளர்க்க வேண்டும். இதுவே ஒன்றுபட்ட வாழ்வு என்கிறார். நிறைவாக, நம் தேச தலைவர்கள் அனைவரும் தேசத்தை இணைத்தார்கள். அருள் தந்தை அவர்கள் மனித மனங்களை இணைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதன்படி வழிநடத்தியும் நமக்கு கொடுத்துள்ளார். நாம் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலகிற்கு சொன்ன செய்தி மிக எளிமையானது, ஆனால் அது பலம் வாய்ந்தது. தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, அதன் மூலம் உலக அமைதி. அதாவது நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவோம், ஒருவருக்கொருவர் உதவி செய்வோம். இந்த உன்னதமான ஒற்றுமை உணர்வே நம்மை பாதுகாக்கும் கவசம் என்கிறார் சுவாமிஜி அவர்கள். ஒன்றுபட்ட வாழ்வு என்பது ஏதோ புத்தகத்தில் படிக்கும் பாடம் அல்ல,
அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நம் ஒவ்வொருவரின் இரத்தத்திலும் சிந்தனையிலும் ஊடுருவ வேண்டிய உண்மை. மகரிஷி அவர்கள் கூறியது போல வாழ்க வளமுடன் என்று மற்றவர்களை மனதார வாழ்த்துவோம். அந்த நேர்மறை அலைகள் நம்மை ஒன்று சேர்க்கும். தனி மனித அமைதியில் தொடங்கி உலக அமைதி வரை இந்த பயணம் தொடரட்டும். ஒன்றுபடுவோம், உயர்வடைவோம் என கூறி இச்சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பு வழங்கிய அனைத்து வேதாத்ரி அன்பர்களுக்கும் இதுவரை செவிமடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்வோம். இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. சிறப்பு. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா அவர்கள் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதிய மேற்கோள் காட்டி